இன்றைக்கி நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்ம் கட்டணுங்க. அயன் வேறு தேடணும். இந்தாங்க நம்ம 3 பேருக்கு. இது ஏன் வீடுங்க. இது நம்ம தர்னிஷ் தமிழ் கேமிங். இது வந்து ஏஜென்ட் லோஹித்தோட வீடுங்க. லோஹித் எங்கே இருக்காருங்க? இருட்டாக போகுதுங்க அதுக்குள்ளேயும். இதில் யார் வீடு பிடிக்கும், யார் வீட்டில் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பாலாம் தூங்கலாம். போய் தூங்கடா. லோஹித் அழகனா தூங்கவே இல்லை. லோஹித் வரல, வந்துருச்சு. ஆடு கூட்டிகிட்டு வந்துருக்காரு. 2 ஆடு தான். நான் நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு மரத்தை செட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்க முடியுது. சரி நான் தூங்க, காலையில் எல்லாம் வேலையும் பண்ணலாம். ஆடத்துக்குன்னு குட்டி போட்டுச்சு. செஸ்ட்டில் போன பாட்டில் அயன் எடுத்தோமே. அயனா ஏன்டா இருக்கு. ஆனால் யார்ட்டையாவது இது இருக்கா? இது ஃபர்னேஸு. ஃபர்னேஸ் செய்ய என்ன வேணும்? நான் ஃபர்னேஸ் செய்ய வேண்டாம். இருக்குது ஸ்டோன் தானே. ஃபர்னேஸ் செஞ்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன வேலை பண்ணலாம்? அயனை உருக்கணும். இருக்கா? 5 அயன் இருக்கு. நான் போய் ஆடு ஓட்டிட்டு வரேன். ஓட்டுவா நேச்சுரல் கொடுறியாப்பா? பக்கெட் வேணுமா? ஆடு தாங்க இங்கே இருக்கு. பக்கெட்டா? இந்தாங்கப்பா ஒரு அயனு. பண்ணி தாங்க ஓடுதுங்க. ஆடை காணும். சீடும் அப்படியே அயன் போட்டுருக்கு. பக்கத்து வில்லேஜுக்கு போக வேண்டியதாங்க. இதான் இன்னும் ஒன்று தேவை. ஓ அயன் போட்டா. நான் என்ன போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன போட்டிருக்கேன்? அயன் பூட்ஸா போட்டிருக்கேன். அயன் ஹெல்மெட்டா? பூட்ஸ் இரு. பூட்ஸா இது? என்ன போட்டிருக்கேன்? நீ எதுவுமே போடல. நாங்கள் ஒரு ஆடு மாட்டிச்சுங்க. நான் போயிட்டு வரேன் அயனுக்கு. சரி மைனுக்கு. ஒரு ஆடு ஓட்டிட்டு வரேன். ஏதாவது கேவ் இருக்காப்பா? ஒரு ஆடு அப்படியே ஓட்டிட்டு வரேன் கஷ்டப்பட்டு. நம்ம வீடு இங்கிட்டு இருக்காட்டுங்க. கேவ் மாதிரியா இருக்குது. அயன்பா
இன்னும் அயன் தேவைப்படுதா? ம் அயன் ஏதாவது தேவைப்படுதா? ஒத்தாடு ஓட்டிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் 4 அயன் தான் கிடச்சிது. நானும் ஒரு பூச்சி என் வீட்டுக்குள்ள ஒரு ஆடு அடிச்சு வைக்கிறேன். நீ என்னமோ பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. ஆடை உள்ளே அடிச்சு வைக்க போகிறேன். நான் அப்புறம் நம்ம ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம் ஆடை உள்ளே விட்டுக்கலாம். என்ன வவ்வால் அலையுதுப்பா? ஒரு ஆடை அடிச்சுட்டு இன்னொரு ஆடை போட்டு வைக்க போகிறேன். வில்லேஜர் தான் அங்கிட்ட இங்கிட்ட அலையிறானுங்க. கோழி முட்டை போட்டுக்குது. வந்துருச்சுன்னா படிக்கணும். அதெல்லாம் படிச்சுட்டேன் போய் எப்போ படிச்ச? வந்தோடனேயுமே. நீ பார்த்துருக்கவே மாட்டடி. பார்த்தேன்டா. என்ன அது? நீ அனுப்புனது கோழி கூட பார்க்கலன்னு சொல்லுது. மனசாச்சே இல்லாமல் பேசாது. அது படிச்சுக்காம. மாடு வருது. மாடு கூட்டிகிட்டு வரேன். உலகத்துல நம்மள மாதிரி யாருமே போட்டிருக்க மாட்டாங்கல்ல கோழி ஃபார்முக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டோர் வைக்க சொன்னால் ரியல் டோரே வச்சுருக்கோம். இது யார் வீடுப்பா? டபுள் டோர். ஆடுலாம் இருக்கு. ஆடு இருக்குது. பிக்லினோட ஒரு இலவச இது. ஒரு ஃபேன்சி டோரு. ஃபேன்சி ஆடையும் ஒரு மாடையும் அடைச்சிட்டேன். ஏன் கோழி முட்டை போட்டுக்குவா? நம்ம கோழி நான் ஒரு முட்டை கிடந்தது. காட்டில் ஒரு முட்டை போட்டிருந்தது. எங்கடா ஃபென்ஸ் டோர் நாளைக்கு செஞ்சுட்டு வந்தால் இதெல்லாம் வருது. இங்கே ஆடு குட்டியும் பார்த்தாச்சுங்க. இலவச முட்டையை அவிச்சு சாப்பிட போகிறா, பொரிச்சு சாப்பிட போறியா? ஏ 2 முட்டை போட்டிருக்குப்பா. ஆடு குட்டி தண்ணியிலே மாட்டிக்கிச்சுங்க. ஹெல்ப் பண்ணா சீடு இருக்கா? எனக்கு ஒரு 2 சீடு. ஒரு ஆட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன். இல்லை தேவைப்படல. அப்படியே கடிச்சிருச்சு.
ஒரு குட்டி வந்துருச்சு. இந்த முட்டையில் தான் கிடைக்கும், எதுவுமே இல்லை. இணைப்பு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டை மட்டும் முடிக்க முடியல. இந்த ஆட்டை மட்டும் உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு நானும் அதை கூப்பிட்டு வந்தேன். நான் உள்ள வைக்கிறதுக்கு நான் பிக் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். ரோஹித் வெயிட் வச்சுருக்கா? ஒரு 2 கூட. யாராவது விட்டு வச்சுருக்கீங்களா? உண்டா என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறியே. ரோஹித் தோண்டிருக்கா? இங்கே ஒரு ஆர்டர் இருந்தது, அது எங்கடா? பிளாங்க்கு உட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, பரவாயில்ல. இங்கே ஒரு ஆர்டர் அதுக்குள்ளே இங்கே தான் இருக்குது. பண்ணி ஃபார்ம் பண்ணி மாறலாம். உண்டு வேற பார்த்து தொட முடியுது. ஆக்ஸு என் வீட்டுக்குலாம் ஒரு இதுவே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆட்டோமேட்டிக். அடுத்த ஆடு தேடி பயணம். ஒரு மரத்துக்கு அடியில் மரத்தை வச்சுருக்கேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். எப்படி முளைக்கும்? இங்கே இருக்கிற வில்லேஜரோட வீடெலாம் மோசம் பண்ணிடலாம். Day 2 முடிய போகுதுங்க. மரம் கூட வெட்ட தேவையில்லை. வில்லேஜில் வெட்டணும், வீடு வெட்டினாலே போதும். அதுக்குள்ளே நைட்டாக போகுது, போய் தூங்கணும். சரி, ஓகே. சரியோ, இதை வேற அடிச்சுட்டு வந்துட்டேன். தூங்கிருங்க போகலாம். நான் 2 கோழி முட்டை வச்சுருக்கேன். நான் 5 வச்சுருந்தேன், 5லேயுமே ஒன்றுமே கிடைக்கல. தூங்கியாச்சா? தூங்கியாச்சு. இந்த டே 1 போதும். இந்த கடைசி டே. நான் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டியா? இப்போ பார்ட் 4 தான். ரோஹித், இது என்ன கட்டுற? இது என்ன கட்டுறேன்னு கேட்டேன். ஃபார்ம் தானே? அடுத்த ஆடை போய் ஓட்டிட்டு வரேன். ஆட்டு பண்ண கட்டலாம் அடுத்து.
இது எவன்டா போட்டு போட்டு வச்சாங்க? நான் தான். பாரு மரம் வளர்ந்துச்சு பாரு, அந்த மரத்தை வெட்டவும் தான் வளர்ந்துச்சு. அதெல்லாம் ஐயாவோட மகிமடா, மகிமை. எந்த மரம்? அதான் நீ போட்டு வச்சுருந்திய. இப்போ பன்னிங்கெல்லாம் விட போகிறேன். கொண்டு வந்து பன்னி மாடு. பன்னிக்கு என்ன கொடுக்கணும்? பன்னிக்கு கேரட்டு. கேரட் நான் வச்சுருக்கேன். ஆடுலாம் வெளியே வந்துட்டுருக்கு. அது லாக் போடு. ஒரே இடத்துல எல்லா மரத்தையும் நட்டு வச்சிருக்க, வளராதுடா. சும்மா நட்டு வச்சேன். பன்னி வேணுமா? பன்னிலாம் நான் பிடிச்சிக்கிறேன். நான் கூட்டிகிட்டு வரேன் நாடு. எங்கட ஆடுலாம் வெளியே வந்துருச்சு. கவு சாத்தா முட்டை நட்டுக்கு. பன்னி பாசை வேறு தெரியலப்பா, அதனால ஆடு போல கூப்பிடும். வாங்க ஆடுங்களே, வாங்க வாங்க வாங்க. பா 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 பா. உள்ள போயிரு, கத்தி வச்சு ஒரே விட்டுனா செஞ்சு போயிடும். வேற எங்கேயாவது பண்ணி பார்த்தியாடா? பண்ணி பார்த்தேன். ஒரு குட்டி ஆடு மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. உன் ஆடுங்களே தப்பிச்சு போச்சுன்னு சொல்லு. பிடிச்சிட்டேன், 3 ஆட்டையுமே பிடிச்சிட்டேன். ஒரு குட்டி ஆடு மட்டும் காணோம். ரோஹித் எங்கேயாவது பண்ணி பார்த்தியா? பார்த்துட்டேன். பண்ணி இந்த இங்கிட்டு நிறையா இருந்தது, பேர் கூட்டிகிட்டு வரேன். 2 பண்ணி இந்த அங்கே 2 இருக்குது. நீயே ஒன்று ஓட்டி விட்றாரு. ஒரு குட்டி பண்ணி, ஒரு பெரிய பண்ணி. சேர்த்து 3 பண்ணியாக எடுத்துருந்தோம். மூணு பண்ணியாக மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணோம்? பண்ணிடலாம். எப்படி உள்ளே வர்றது? ஏன்ட்ட கூட்டம் நீ? இங்கே இருக்கு பாரு 3 பண்ணியா. 3 பண்ணி கொண்டு ஏற்கனவே ஒரு பண்ணி கொண்டு வந்தேன். இந்த இங்கே இருக்கு, வாங்க. இல்லாமல் இன்னொரு பண்ணி கூட்டு வா வாங்கிட்ட. ஒரு பண்ணி ஓடுது. அது வந்துருச்சு. தம்பி என் பண்ணி எங்கேயாவது போணுச்சு. 3 பண்ணி இருக்குது ரெடியாக. வந்தேன்னா லோஹித் வீட்டுக்குள்ளேருந்து ஆடு எட்டி பார்க்குது. சரி வா வா. ஏய் யாராவன்? என் பண்ணிங்களுக்குலாம் என்ன பழக்கம் வந்துருக்கு? பன்னிகளின் பண்ணி தாங்க நிறையா இருக்குது. பன்னி ஃபார்ம் ஈஸியாக வச்சிடல மாட்டேங்க. கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் கேரட் எடுக்கிறது. என்னடா என்ன? ஏய் ஏன்டா என் பண்ணிங்கெல்லாம் உன் கேரட்டை கொடுத்துருக்குற? கேரட் எடுறா, கேரட்டை கையில் இருந்துடுறா. வாங்க தம்பி வாங்க. போதுரா 3 பண்ணியும் வருது. ஒருத்தராக அடிச்சுக்காம வாங்க, அடிச்சுக்காம வாங்க. வாங்க 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 வாங்க. ஒரு பண்ணி மட்டும் போகுது. அடுத்த நீங்கள் வாங்க சார். ஒரு பண்ணி போகுது, அதுக்கு தூக்கிட்டு வரேன். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. உங்களும் அடிக்க மாட்டோம், வாங்க. இன்னொரு பண்ணி இழுத்துனோடா. இந்த ஒன்று வந்துருச்சு. இன்னொன்னு இழுத்துனோம், இழுத்துடுவாடா. எப்பா சின்ராசு, என் பண்ணிக்கலாம் உன் பண்ணிக்கலாம் இழுத்துக்க முடியாப்பா. கதை போடு. தம்பி வாப்பா, டக்குன்னு வாடா. நீ போ, பார்த்துக்கிறேன் நான். பாட்டுக்கு ஒரு ஃபார்ம் கட்டலாம். ஃபீடு அது செய்ய விட்டு வேணுமா? ஸ்பீடு ஃபீடு ஃபீடு. பாட்டு ஃபார்ம் கட்ட விட்டு வேணுமாடா? எல்லா ஃபார்ம் கட்டுறதுக்கும் விட்டு வேணும். ஃபுட் ஃபார்மை தவிர குட்டி பண்ணி பிறந்துருச்சு. எதுக்கோ பொட்டேட்டோ பிடிக்குமே, பண்ணிங்களுக்கு பொட்டேட்டோவும் பிடிக்குமா? பொட்டேட்டோவும் பிடிக்குமா? இப்போ விட்டு வெட்ட போகிறேன், மரம் வெட்ட வேண்டியதுதான். இங்கூட இத்தனை மரம் வந்துருச்சு. என்ன இப்போ நட்டு வளர்த்ததாடா? ஆமாம், இங்கே இருக்கிறது நான் போட்டேன், நடுவில் இருக்கேன். இது நான் போட்டேன், இந்த பெருசாக வந்துருக்கலாம். பண்ணிக்கு தான் 2 வகை பிடிக்கும் போல இருக்கு. உருளைக்கிழங்கும் பிடிச்சிருக்கு, கேரட்டும்.
மரம் வெட்டுறேன். தம்பி பிள்ளையான ஒரு இந்த வில்லேஜை முக்கால்வாசி நான் தான் அடிச்சிட்டு இருக்கேன் போலக்கு. கேரட்டே இல்லாமல் வில்லேஜில் அதிகமாக நம்ம வில்லேஜில் காணும். மாடு எல்லாமே முடிச்சாங்க. தம்பி வீடியோ டியூரேஷன் இருக்குல்லப்பா. எத்தனை நிமிஷம் வரையுது? 21 முடிக்க போகிறேன், அவ்வளோதான். சரிங்க, பார்ட் 4ல் பார்க்கலாம் சீக்கிரமே. விடைபெறுவது நான் தான் உங்கள் டிடிஜி. உங்களிடமிருந்து விடைபெறுவது டிடிஜி.